டெல்லி முதல்வரானவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அவர் ஆம் ஆத்மியை பாஜகவின் பி டீம் என்றும் பாஜகவும் ஆம் ஆத்மியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தியதன் பின்னணியில் RSS இருந்ததாகவும் அவர் கடுமையாக பேசியுள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக தலைவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் நேர்மையற்றவர் என்று குறிப்பிடும் ஆம் ஆத்மியின் போஸ்டரால் இந்தியா கூட்டணியில் மேலும் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி கெஜ்ரிவாலின் ஆட்சியை விமர்சித்ததோடு மறைந்த முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தின் ஆட்சியை சிறந்த முன்மாதிரி என கூறியிருந்தார். மேலும் கெஜ்ரிவாலின் ஆட்சியை விமர்சித்து வீடியோவும் அவர் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக உயரமான ரயில் பாலமான செனாப் பாலத்தில் வந்தே பாரத் ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கத்ரா ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீநகர் வரை இந்த சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் பிற ரயில் சேவைகளுடன் இணைக்கும் மத்திய அரசின் உதாம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் முயற்சிக்கு இது கை கொடுத்துள்ளது. மேலும் காஷ்மீரின் குளிர்ச்சியான காலநிலைக்கு ஏற்ப பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரயில் பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயங்கியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.